மிக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சூலாயுதத்தில் எலுமிச்சம் ஏன், அன்னையின் கனிமட்டும் பிரபஞ்ச ஆற்றல், அதனோட அறிவியல் தத்துவத்தையும் பின்னாடி பார்க்கலாம். அம்மன் கோவிலுக்கு நம்ம சென்றாலே நமக்கு முதலில் பிரசாதமாக கிடைப்பது ஒரு எலுமிச்சம் பழம்தான். அன்னையின் கைகளிலும் அவளது உக்கிரமான சூலாயுதத்தின் நுனியிலும் எலுமிச்சம் பழம் குத்தி வைக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். ஏன் எத்தனையோ கனிகள் இருக்குது, அதில் எலுமிச்சம்பழத்தை மட்டும் ஏன் முக்கியமாக அதை நம்ம எடுத்து அம்மனுக்கு படைக்கிறோம்? நம் முன்னோர்கள் இதற்குள் மறைத்து வைத்துள்ள ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச ஆற்றல் ரகசியம் என்ன என்பது பற்றி நாம் பார்க்கலாம். எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் காந்தம். நவீன ஆற்றல் அறிவியலின்படி சில பொருட்களுக்கு சுற்றியுள்ள அலைகளை அல்லது கதிர்வீச்சுகளை தன்பால் ஈர்க்கும் சக்தி கொண்டது எலுமிச்சம் பழம். அறிவியல் ரகசியம். கனிகளிலேயே எலுமிச்சம்பழத்திற்கு மட்டும்தான் சுற்றியுள்ள மனிதர்களின் எதிர்மறை எண்ணங்கள், பொறாமை, கண்திஷ்டி மற்றும் தீய அலைகளை காந்தம் போல் தன்னுள் உறிஞ்சும் அதை செயலிழக்க வைக்கும் ஆன்மீக மின் கம்பீரமாக செயல்படும் இதர் திறன் உண்டு. சூலாயுதத்தில் ஏன் குத்துறாங்க? அன்னையின் திரிசூலம் என்பது பிரம்மாண்டமான பிரபஞ்ச ஆற்றல் வெளிப்படும் ஒரு ஆன்மீக ஆண்டன போன்றது. கோவிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கவலைகள், மன உளைச்சல்கள், தீய எண்ணங்கள் அனைத்தும் ஆங்கே வெளிப்படும். ஆன்மீக ரகசியம். சூலாயுதத்தில் கூர்மையான முனைகளில் இருந்து வெளிப்படும் உக்கிரமான ஆற்றலை சமநிலைப்படுத்தவும், பக்தர்களின் எதிர்மறை ஆற்றலை அமுக்கி உறிஞ்சவே அதன் நுனியில் எலுமிச்சம்பழத்தை குத்தி வைக்கிறார்கள். அது அந்த இடத்தை தூய்மையான நேர்மறை ஆற்றலை கொண்ட இடமாக அது மாற்றுகிறது. நமக்குள் இருக்கும் புளிப்பு, அதாவது குணங்களினோட குறியீடு, எலுமிச்சம்பழத்தில் இருந்து பார்க்க ஆழமாக மஞ்சளாக மங்களகரமாக இருக்கும். ஆனால் அதன் உள் சுவை கடுமையான புளிப்பாக இருக்கும். வாழ்வியல் பாடம். மனிதர்களாகிய நாமும் வெளியிலிருந்து பார்க்க நல்லவர்களாக நடிக்கலாம். ஆனால் நமக்குள் பொறாமை, குரோதம், பேராசை போன்ற புளிப்பான தீய எண்ணங்களை மறைத்து வைத்திருக்கோம். அன்னையின் தன் கைகளில் எலுமிச்சம்பழத்தை வைத்திருப்பது, உன்னுள் இருக்கும் தீய எண்ணங்களை என்னிடம் கொடுத்துவிடு, அதை நான் பிரசாதமாக மாற்றி உனக்கு நன்மையே தருகிறேன் என்பது அதனோட வெளிப்பாடு. நாம் உணரும் தத்துவம். அம்மன் கோவிலில் கொடுக்கும் எலுமிச்சம்பழம் வெறும் பழம் அல்ல, அது அன்னையின் ஆற்றலால், அருளால் நேர்மறை ஆற்றல் நிரம்பப்பட்ட ஒரு ஆன்மீக கவசம். இதை வீட்டில் வைப்பது நம் சூழ்நிலை தூய்மையாக்கும். யாரோடும் பகையும் இன்றி, யாரோடும் கையேந்தாமல் நம் சுய மரியாதையோடு வாழ நினைக்கும் ஒரு மனிதனின் மனதை சுற்றிலும் எவ்வித எதிர்மறை ஆற்றிலும் அண்டாதபடி அன்னை பராசக்தி காப்பாள் என்பதற்கே இந்த எலுமிச்சை சாட்சி.